ரவுண்ட் 3 மாணவர்களே, என்ன பயமா இருக்குல்ல? இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். ரவுண்ட் 3ல யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்களோ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு 5 விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். ஒண்ணு, நீங்க யாருமே சாய்ஸை வந்து லாக் பண்ணவே கூடாது. எதுக்காக பண்ணக்கூடாதுங்கிறத இந்த வீடியோல நான் பின்னாடி சொல்றேன். அதே போல நீங்க எல்லாருமே அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க லைனா ஆர்டரா வைக்கிறீங்கல்ல, ஒரு காலேஜா ஒரு காலேஜ்லயும் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படியே சாய்ஸா வைக்கிறீங்கல்ல, அதை டவுன்லோட் மை சாய்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃபா நீங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லாட்டி நீங்க பக்கத்துல உள்ள ஒரு ஜெராக்ஸ் கடையில ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டாலும் ஓகே. கட்டாயமா எல்லாமே டவுன்லோட் மை சாய்ஸ் கொடுக்கணும். எதுக்காகங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதே போல ரொம்ப முக்கியமா நீங்க சாய்ஸ்ல வைக்கிறீங்கல்ல, வக்கையில உங்களுடைய குடும்பம் எந்த நிலைமையில இருக்கு, நம்மளால அந்த கல்லூரியில வந்து பணம் கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு கல்லூரியை நீங்க சாய்ஸ்ல கட்டாயமா வைக்கணும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு பணம் கட்ட முடியாத காலேஜை நீங்க சாய்ஸ்ல வச்சுட்டு அப்புறம் போய் கிடைச்சு போச்சு பணம் கட்ட முடியலன்னு நீங்க வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை பத்தி நம்ம பின்னாடி பேச போறோம். அதே போல ரொம்ப முக்கியமா நாட் அலாட்டட் யாருக்குமே வரக்கூடாது. நாட் அலாட்டட்னா என்ன? ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் கூட கிடைக்கலன்னு அர்த்தம். இது நடக்கவே கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஆனா அதே மீறி சில பேருக்கு நடந்துடலாம். அதுக்கு நீங்க நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமா 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள், அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் கட்டாயமா பண்ணணும். எதுக்காக 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். அதனால இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை பண்ணலனாலும் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்காக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோபியோட குரலை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி காலேஜில் போய் சேர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால இந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கீழே இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 3வது ரவுண்ட்ல எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் உதவி தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க எந்த நிமிஷத்துல வேணாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உதவி பண்ண நம்ம தயாரா இருக்கிறோம். நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது வந்து 3வது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி பண்ண போறீங்க. அந்த பயத்தெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப கூடா இருங்க. கோபி சேனல் இருக்கையில நீங்க எல்லாம் பயப்படவே கூடாது. அதாவது 141.955 கட் ஆஃப்ல இருந்து 77.50 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 3வது ரவுண்ட்ல பங்கேற்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா பார்க்கும்போது ஒரு 92,999 மாணவர்கள் ஜென்ரலா பங்கேற்கிறாங்க. அதுல 7.5% இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 20,951 மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. இந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், 7.5லையும் பண்ணலாம். 7.5ல பண்ணா அவங்களுக்கு முற்றிலும் இலவசம் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே கோபி, இப்ப என்ன மேட்ரு? நீங்க வந்து சொன்னீங்கல்ல அந்த சாய்ஸை வந்து லாக் பண்ணக்கூடாதுன்னு, எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றேன். அதாவது முதல் விஷயம், நீங்க யாருமே சாய்ஸை வந்து லாக் பண்ணவே கூடாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எதுக்காக லாக் பண்ணக்கூடாதுன்னா, உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 24, 25, 25ஆம் தேதி 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நீங்க வாட்டில போய் ஒரு 4-5 காலேஜை சாய்ஸ்ல வச்சுட்டு 4-5 காலேஜ்ல 4-5 கோர்ஸை வச்சுட்டு சாய்ஸ்ல வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல நான் கோபி சொன்னா கூட நீங்க அதுல மாத்த முடியாது. ஒரு வேற காலேஜையோ இல்ல வேற கோர்ஸையோ நீங்க வைக்கவே முடியாது. நீங்க வந்து புதுசா போய் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க போய் டிஎஃப்சி சென்டருக்கு போய் அங்க போய் கெஞ்சி கதற மாதிரி இருக்கும், அழுகிற மாதிரி இருக்கும். அதனால யாருமே சாய்ஸை வந்து லாக் பண்ணாதீங்க. அது தானா லாக் ஆயிரும் உங்களுக்கு வந்து. அதாவது வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு அது தானா லாக் ஆயிரும். நீங்க வைக்கக்கூடிய சாய்ஸ், நீங்க என்ன மாதிரி காலேஜ்ல என்ன கோர்ஸ் வேணாலும் வைக்கலாம். அதுக்கு நமக்கு அந்த வேகன்சில நீங்க வைக்கையிலே தெரியும், உங்களுக்கு அங்க சீட் இருந்தா நீங்க வைக்க முடியும். சரியா? அதனால மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், யாருமே லாக் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒண்ணு வச்சிருப்போம், அப்புறம் திடீர்னு ஒண்ணு மாத்துற மாதிரி இருக்கும். 23ஆம் தேதி ஒண்ணு வைப்போம், 24ஆம் தேதி வேற மாதிரி ஒரு மைண்ட்ல மாறுவோம், 25ஆம் தேதியும் மாறுவோம். அப்ப மாறும்போது அதை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது லாக் பண்ணிட்டீங்கன்னா. அதனால இந்த தப்பை யாருமே பண்ணிடாதீங்க. இது ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டவுன்லோட் மை சாய்ஸ். இது எதுக்கு சார் நம்ம பண்ணணும்? டவுன்லோட் மை சாய்ஸ் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதாவது நீங்க அந்த லைன் ஆஃப் த சாய்ஸஸ், அதாவது வந்து என்ன மாதிரி ஆர்டரா கொடுத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்க வைக்க போற ஆர்டர் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நீங்க வைப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச கோர்ஸ் தான் லைனா வைப்பீங்க. கம்ப்யூட்டர் என்பது 1, 2, 3, 4 என்பது லைனா பார்த்துக்கிட்டு வரும். நாளைக்கு ஒருவேளை நீங்க அப்வோர்ட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி வேற முறையிலாம் நீங்க ட்ரை பண்ணலாம்.
உங்களுக்கு முதல் நீங்க என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் வச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க 4 பேர்கிட்ட இதெல்லாம் நாங்க சாய்ஸ்ல வச்சேங்க எனக்கு கிடைக்கல என்ன ஏதுன்னு நீங்க கேட்க முடியும். அதுக்காக டவுன்லோட் மை சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கும். நீங்க சாய்ஸ்ல வச்சதுக்கு அப்புறம் அதை டவுன்லோட் மை சாய்ஸ்னு கொடுத்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதை கட்டாயமா எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃபா வரும். நீங்க வைக்க புது புது சாய்ஸஸ் அதுல ஆட் பண்ண நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்க கட்டாயமா வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, மறந்துடாதீங்க. இது 2வது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பணம் 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 ரொம்ப முக்கியம். ஒரு கல்லூரிய நம்ம சாய்ஸ்ல வைக்கும் போது அந்த கல்லூரியில் எவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓரளவுக்காவது தெரியும் உங்களுக்கு, கட்டாயமா நேரம் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஆல்ரெடி ஒரு காலேஜுக்கு போன் பண்ணி கேட்டிருப்பீங்க. இல்ல கவர்மெண்ட் காலேஜ்னா பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி கேம்பஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியை சாய்ஸ்ல வைக்கும் போது நம்மளால குடும்பத்தினால அதை பணம் கட்ட முடியுமா, நம்ம அப்பா அம்மா என்ன வேலைக்கு போறாங்க, அவங்களால அந்த பணத்தை கட்டி காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ்ல வைக்கணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு நாளைக்கு உங்க அப்பா அம்மா போயிட்டு பணம் கட்ட முடியலன்னு நின்னீங்கன்னா வேற ஒண்ணுமே 3வது மனுஷங்க சும்மா உங்களுக்கு அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. யாரும் உங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்து போய் படிப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால சாய்ஸ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா உங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவ்வளவு பணம் வாங்குறாங்கப்பா அதனால இதை வைக்கலாமா, நாளைக்கு கிடைச்சு போச்சுன்னா நம்ம என்னப்பா பண்றது, ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா பணம் கட்ட முடியாது, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது, 3வது விஷயம். அடுத்து அதுல குறிப்பா இந்த பணம் கட்டுற விஷயத்துல 7.5 மாணவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் பணம் கிடையாது. எங்க படிச்சாலும் தனியார் கல்லூரியிலையும் பணம் கிடையாது, அரசு கல்லூரியிலையும் பணம் கிடைக்காது. அவங்களுக்கு சீட்டு கிடைச்சாவே இலவசம் 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 இலவசம். சரியா? இதை புரிஞ்சுங்க. அடுத்து நம்ம முக்கியமா பேச போறது 4வது நாட்டலாட்டல் விஷயம். இந்த நாட்டலாட்டல் விஷயத்தை பத்தி நம்ம நடக்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயம் இந்த நாட்டலாட்டர் தான் இந்த கவுன்சிலிங்ல. ஏன்னா நாட்டலாட்டர்னு வந்துருச்சுன்னா இனிமே உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு சப்ளிமெண்டரி தான். ஏன்னா நாட்டலாட்டர் வரக்கூடாதுங்கிறத நம்ம எண்ணம். அதுக்கு நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் நீங்க இந்த வேக்கன்சி வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேக்கன்சி கொடுத்துருவாங்க. அந்த ஆகஸ்ட் 23 இந்த வேக்கன்சியை நீங்க பாத்துக்க முடியும். ஒரு கல்லூரியிலும் நீங்க சாய்ஸை வைக்கல ஓசி கம்யூனிட்டியும் உங்க கம்யூனிட்டியும் காட்டும், ஓசி கம்யூனிட்டியும் காட்டும், உங்க கம்யூனிட்டியும் காட்டும். அப்ப உங்களுடைய கம்யூனிட்டியில எத்தனை இடங்கள் இருக்கிறது, எவ்வளவு சீட் இருக்கு, நீங்க சாய்ஸ்ல வைக்கையிலேயே எவ்வளவு அதிகமான இடங்கள் இருக்குன்னு பாத்துக்கிட்டு வைங்க. இப்போ நான் ஒரு காலேஜ்ல ஒரு சிஎஸ்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வைக்க போறேன்னா அந்த சிஎஸ்சில நம்ம கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட் இருக்கு, 10 சீட் இருக்கா, இல்ல 7 சீட்டு தான் இருக்கா, இல்ல 3 சீட்டு தான் இருக்கா, ரொம்ப கம்மியான சீட் இருந்தா அந்த இடத்துல அதை வச்சுட்டு நீங்க தைரியமா இருக்கக்கூடாது, அதிகமா வைக்கணும். அப்ப ஒரு 10 சீட்டு 5 சீட்டு நம்ம வைக்கிற சாய்ஸ்ல எந்த கல்லூரியில அதிகமா இருக்கு அதை நீங்க ஆன்லைன்ல வைக்கையிலே பார்க்க முடியும். அதை நம்ம எப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா நாளைக்கு லைவ்ல உங்களுக்கு காட்டதான் போறோம். சோ அதனால அதை பார்த்து நீங்க வைக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு 2 சீட்டு 1 சீட்டு ரொம்ப கம்மியான சீட் இருக்கக்கூடிய காலேஜா வச்சீங்கன்னா கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் சொல்றேன், மினிமம் நம்ம எல்லாமே ஒரு 50 சாய்ஸ் வைப்போம். அதே போல ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நல்ல கல்லூரியில மெக்கானிக்கல் சிவில் ஆட்டோமொபைல் எல்லா கோர்ஸையும் வைக்க கத்துக்கணும். அதனால நாட்டலாட்டலை தவிர்ப்பது இது ஒரே வழிதான். அதுவும் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள்லாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியும், அதாவது எனக்கு 7.5% இடஒதுக்கீட்டுல இலவச சீட்டு தான் வேணும் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா அட்டானமஸ் காலேஜ் எல்லா காலேஜையும் நீங்க வச்சா மட்டும்தான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. சரியா? இதை நான் சொல்லிக்கிறேன் முக்கியமா. அதனால நாட்டலாட்டர் வராம இருக்கும்னு நம்புறேன். நாட்டலாட்டர் வராம இருக்கிறதுக்கு நீங்க எப்ப வேணாலும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கிறேன். அதனால இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் நமக்கு கால் பண்ணலாம். சரியா? வாட்ஸ்அப் பண்ணிருங்க. முக்கியமா நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். நீங்க அந்த சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நாட்டலாட்டர் வராம போயிருமா என்னங்கிறத நீங்க பயத்துல இருக்க தேவையில்லை. இந்த நம்பருக்கு நீங்க அந்த சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா நம்ம பார்த்துட்டு, டவுன்லோட் பண்றீங்களா சாய்ஸ் லிஸ்ட், அதை அனுப்புனீங்கன்னா நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சூப்பர் நீங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் நம்ம நம்பிக்கையா சொல்ல முடியும். அதே போல அடுத்து என்ன முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்க, 5வது 7.5% இடஒதுக்கீடு 2 சாய்ஸ் புல்லிங் பண்ணணும். எதுக்காக சார் நாங்க 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் 2 சாய்ஸ் புல்லிங் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா 92.5% ஜென்ரல், 7.5% தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 7.5% தான் நீங்க போய் இலவச சீட்ல படிக்கிறீங்க. மீதம் உள்ள இந்த 92.5%, அதாவது குறிப்பா சொல்ல போனா நீங்க ஜென்ரல்னு சொல்லுவாங்க இது 7.5. நீங்க ஜென்ரல்லையும் பண்ணலாம் 7.5லையும் பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஜென்ரல்ல பண்ணையில ஒரு நல்ல கல்லூரியில இடம் கிடைச்சு 7.5ல ரொம்ப பிடிக்காத காலேஜ்ல இடம் கிடைச்சுன்னா நீங்க எதுல வேணாலும் மாறிக்கலாம்.
கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் மாறிக்கலாம். அதனால தயவு செய்து 2 சாய்ஸ் ஃபில்லிங் கட்டாயமா பண்ணுங்க. இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் 7.5ல மட்டும் தான் சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறேன், கிடைக்கலனா நான் வந்து கண்ணுல நீங்க அழுதுகிட்டு இருக்க தண்ணீரை நான் துடைக்க முடியாதுப்பா. அதனால 2 பக்கமும் பண்ணுங்க. ஜென்ரல்லையும் பண்ணணும், 7.5லையும் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரியா? அதனால மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் தயவு செய்து ஜென்ரலாவும் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய காலேஜ 7.5லையும் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. சரியா? அதனால இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து வரப்போற ஆகஸ்ட் 26ஆம் தேதி நமக்கு காலையில அந்த ரிசல்ட் தெரிய போகுது. எந்த காலேஜ்ல உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு தெரிய போகுது. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி 5 மணி வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். எப்ப வேணா பண்ணலாம், நைட்டு கூட பண்ணலாம், பகல்ல பண்ணலாம், லேப்டாப்ல பண்ணலாம், நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ணலாம். அதான் சொல்றேன், போன்ல கூட பண்ணலாம். ஆனா போன்ல பண்றது ரொம்ப ஒரு கடினமா இருக்கும். உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டா நீங்களே பண்ணிக்கலாம், நீங்களே வீட்டுல இருந்து பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு பண்ண தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நம்ம கிட்ட நீங்க தொடர்பு கொண்டு நம்மளை கூட நீங்க கேட்கலாம், நம்ம உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா உங்களுக்கு ஊருக்கு பக்கத்திலேயே டிஎஃப்சி உதவி மையங்களை நம்மளுடைய தமிழக அரசு அமைத்திருக்காங்க. அந்த தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய டிஎஃப்சி 110 டிஎஃப்சி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அங்கேயே போய் கூட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பெருமளவுல அவங்களுக்கு வந்து ஆர்டர் எல்லாம் வைக்க தெரியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால நம்ம கிட்ட நீங்க கேட்டுக்கிறது நல்லது. காலேஜுடைய தரங்கள் நமக்கு தான் தெரியும், எதை வைக்கலாம் எதை வைக்க வேணாம், எந்த அட்டானமஸ் காலேஜை வைக்கலாம் எதை வைக்க கூடாதுங்கிறத நீங்க நம்ம கிட்ட எப்ப வேணா கேட்டுக்கலாம்ங்கிறத இந்த வீடியோல தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால புரிஞ்சுக்குங்க 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் இருக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டு இந்த வீடியோல போயிடுறேன். நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல நீங்க கேட்கலாம். நன்றி. பை பை டிஜிஸ். தேங்க்யூ. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. பாய்.